வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி ரொம்ப விளக்கமா அலச போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா நடிகர் ஜெயம் ரவி சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டி தான். இது சாதாரணமா சினிமாக்காரங்க கொடுக்கிற வழக்கமான அறிக்கை கிடையாதுங்க. ரொம்பவே எமோஷனலான, வெளிப்படையான, பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தின ஒரு மனக்குமறல் அப்படின்னே சொல்லலாம். அவரு தன்னோட ரசிகர்கள் கிட்டயும், மக்கள் கிட்டயும் சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இத்தனை நாள் நான் பேசாம அமைதியா இருந்தது ரொம்ப முட்டாள்தனமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவரு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப காலமா அமைதி காத்து வந்த ஒருத்தர் இப்போ தன்னோட முழுமையான உண்மையை உலகத்துக்கு சொல்ல ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கறத இந்த ஒரு வார்த்தை ரொம்ப அழுத்தமா பதிவு செய்து, இதுதான் இந்த மொத்த சம்பவத்துக்கான ஆரம்ப புள்ளி. இப்போ இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இதுவரைக்கும் மக்கள் அவரை எதையும் விட்டு கொடுத்து போற ஒரு சாதுவா தான் பார்த்தாங்க இல்லையா? ஆனா சாது மிரண்டால் காடு கொள்ளாது, என்ன சீண்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இனிமே நான் கராத்தே பாபு மாதிரி தான் கிக் அடிக்க போறேன் அப்படின்னு ஒரு அதிரடியான நிலைப்பாட்டை இப்போ எடுத்திருக்காரு. இது அவருடைய பொறுமையின் எல்லையே நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, அவருடைய இந்த புதிய அவதாரத்தோட முதல் அதிரடி முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட திரை பயணத்துக்கே அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு பிரேக் தான். ஏன் படம் இனிமே ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது, எனக்கு டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது அப்படின்னு ரொம்ப நேரடியா சொல்லியிருக்கிறாரு. தனக்கு நடந்த அவமானங்களை தாங்க முடியாம அவரை திரையுலகத்தை விட்டு முழுமையா ஒதுங்கி நிக்கிற இந்த முடிவு உண்மையிலே எவ்வளோ சீரியஸானதுங்கிறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது சும்மா ஒரு நாள் எடுத்த முடிவு கிடையாதுங்க. அவருடைய தியாகத்தோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் கவனிங்க. 23 வருஷம் ராத்திரியும் பகலுமா செஞ்ச கடின உழைப்பு, 95% பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி, ஸ்டேட் அவார்டு, தன்னோட 2வது படத்திலே வாங்கிய கலைமாமணி விருது, இப்படித்தானா கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அப்படியே விட்டுட்டு அவர் விலகி நிற்கிறாருன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப நமக்குள்ள எழுற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அவரை இந்த எல்லைக்கு கொண்டு போனது எது அப்படிங்கிறது தான். தன்னோட உயிரான சினிமா தொழிலையே விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு? அதற்கான பதில்களை தேடும்போதுதான் அவர் முன்வைக்கிற சில அதிர்ச்சிகரமான பின்னணி உண்மைகளும் குற்றச்சாட்டுகளும் நமக்கு தெரிய வருது. இது இன்னைக்கு நேத்து நடந்த பிரச்சனை இல்லங்க. கடந்த 14 வருட திருமண வாழ்க்கை, அதை தொடர்ந்து கடந்த 2 வருஷங்களா அவர் கடைப்பிடிச்ச முழுமையான மௌனம், இதெல்லாம் தாண்டி கடைசியா இன்னைக்கு விவாகரத்து கேட்டு தன்னோட அமைதியை அவர் உடைச்சிருக்காரு. பல வருஷங்களா இருந்த சகிப்புத்தன்மை இன்னைக்கு எப்படி ஒரு வெடிமலையா மாறி இருக்குன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு மிக தீவிரமான குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க, இது ஒரு பிளாக்மெயில் மேரேஜ் அப்படின்னு அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. தன்னோட திருமணமே ஒரு பெரிய எமோஷனல் பிளாக்மெயில் மூலமா தான் நடந்துச்சுன்னு அவர் ரொம்ப உறுதியா பதிவு செஞ்சிருக்காரு. இது தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்ல, தன்னோட திரைப்பயணம் எந்த அளவுக்கு முடக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. தன்னை ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி அடைச்சு வச்சுட்டதாவும், வெளியில தன்னோட சினிமா பயணத்தை சுதந்திரமா வளர்த்துக்க விடாம கட்டுப்படுத்தியதாவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதெல்லாம் விட என் பிள்ளைங்கள பார்க்க விட மாட்டாங்க, குழந்தைங்கள நான் எப்படி கைவிடுவேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது அதுல இருக்கிற வலி நமக்கு புரியுது. தன்னோட குழந்தைங்க மேல அவர் எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா இப்போ அவங்கள பார்க்க விடாம தடுக்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கு. இந்த மன உளைச்சலுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வெளியிலிருந்து வர்ற அழுத்தங்களும் அவரை நோக்கி நடத்தப்படும் சைபர் தாக்குதல்களும் தான். தன்னை பத்தி பரப்பப்படும் வதந்திகள் எல்லாமே சாதாரணமானவை இல்லைன்னு அவர் அடிச்சு சொல்றாரு. தன்னோட பேரே கெடுக்கிறதுக்காகவே ஃபன் பண்ணி ஒரு குழுவை அமைச்சு திட்டமிட்டு நடத்தப்படும் சைபர் புல்லிங் தாக்குதல்கள் தான் இது அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறாரு. இதோட உச்சகட்டமா அவர் வைக்கிற இன்னொரு அதிரடி குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? எனக்கு ரத்த வாந்தி வருது, எனக்கு பிளாக் மேஜிக் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். ஒருத்தருடைய உடல்நிலையையும் மனநிலையையும் இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு அவர் சொல்றத நாம அப்படியே இங்க பாக்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல குடும்பத்தோட மிகப்பெரிய சினிமா நட்சத்திரமா வாழ்ந்தவரு இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டுல இருந்துகிட்டு கிட்டத்தட்ட 100 வழக்குகளையும் பெரிய கடன்களையும் சந்திச்சிட்டு இருக்கிறதா சொல்றாரு. இது அவருடைய பழைய வாழ்க்கைக்கும் தற்போதைய கடினமான சூழ்நிலைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை கண்முன்னாடி நிறுத்துது. ஆனா அவரு இதுக்கெல்லாம் சோர்வடையல. தன்னை பத்தி இணையத்துல பரப்பப்படும் ஆதாரங்கள் எல்லாமே ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமா போலியா உருவாக்கப்பட்டவேனோ, தான் உண்மையான ஆதாரங்களை கோர்ட்டுக்கு கொண்டு வருவேனோ அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னோட வாதத்தை முன்வைக்கிறாரு. சோ இந்த விளக்கமான அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இப்போ அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுது? இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர் கண்டிப்பா தனிச்சு விடப்படல. நடிகர் கார்த்தி, பிரபுதேவா போன்ற இண்டஸ்ட்ரி நண்பர்கள் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்காங்க. தன்னோட அப்பாவையும் அண்ணனையும் பாதுகாக்கிறதுக்காகவும் தன்னோட சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் அவர் ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான போராட்டத்துக்கும் இப்போ முழுமையா தயாரா நிக்கிறாரு. 23 வருஷம் ராத்திரியும் பகலுமா நான் உழைச்சிருக்கேன்,
நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும் அப்படிங்கிற அவருடைய இந்த கேள்வி ரொம்ப ஆழமானதுங்க. இணைய வழி தாக்குதல்களுக்கு நான் அடிபணிய போவதில்லை அப்படிங்கிற அவருடைய தீர்க்கமான முடிவையும் தன்னோட உழைப்பின் மேல அவருக்கு இருக்கிற நம்பிக்கையும் தான் இது காட்டுது. இந்த தொகுப்ப ஜெயம் ரவியோட சொந்த வார்த்தைகள்ல இருந்து ஒரு வலிமையான கேள்வியோட நம்ம முடிக்கலாம். சைபர் புல்லிங் காரணமா எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னு தெரியுமா? இது வெறும் ஒருத்தரோட பிரச்சனை இல்லைங்க. இணைய வழி தாக்குதல்கள் நிஜ வாழ்க்கையில எவ்வளவு மோசமான, சில நேரங்கள்ல மரணத்துக்கு கூட ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆழமா சிந்தித்து பார்க்கணும். இந்த ஒரு முக்கியமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விடைபெறலாம்.